ஐயா பாரு, சிரிச்ச முகத்தோடு இருப்பார். அதுக்கும் பாட்டு தான். வாக்குநாதன் கேந்திரத்தில் இருக்க தீர்க்கமாக முகம் சிரிப்போடு வார்க்குண்டான். அவர் முகத்தை பார்த்தாவே நமக்கு பொழுது விடிஞ்சிடும். தீர்க்கமான முகமாக, அதுதானே தீர்க்கமாக முகம். முகராசி உள்ளவங்கன்னு சொல்கிறாங்கல்ல. வாக்குநாதன் கேந்திரத்தில் இருக்க, அவருக்கு வாக்குநாதன் சனி நாளில் இருப்பார். தீர்க்கமாக முகமும் சிரிப்போடு வாக்கு உண்டாம். சிரிச்சுக்கிட்டே நமக்கு சொல்லித்தர்றாருல்ல. எந்த வேலை மறந்தாலும் கந்த வேலை மறக்கக்கூடாதான். நம்ம குருநாதர் அவர் தான், எல்லாருக்கும் குருநாதர். இந்த சபையில் மேலே உட்கார்றதுக்கு போன வருஷமே ஒரு பாட்டு சொல்லியிருந்தேன். பொன்னவனும் ஏழவனும் புதனும் கோணகண்டம், அதாவது புதனும் குருவும் கேந்திர கோணத்திலிருந்து மன்னவன் சபை அறைய திடவித்துவான் அப்படிம்பாங்க. பொன்னவனும் ஏழவனும் புதனும் பாருங்கள், குரு புதன் ஏழாம் மாதி, ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஐயாவுக்கும் எனக்கும். மன்னவன் சபை அறிய திடவித்துவான். அப்போ பாடல் வேலை செய்யுது. இப்போ எனக்கு புதன் திசை. ஜோதிடர் ஆகிறதுக்கு ஒரு விதி, பழைய விதி தான். இப்போ ஒரு பாட்டு பார்த்தேன், சொன்னாங்க, இங்கே இருந்தியா? ஐயா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கு பாட்டு வாக்குஸ்தானத்து அதிபதி கேந்திரத்தில் இருக்க தீர்க்கமா முகமும் சிரிப்போடு வாக்கு உண்டாம். ரெண்டாம் மாதி கேந்திரத்தில் இருந்தால் சிரிச்சுக்கிட்டே பேசுறது இல்லை. அவர் பல்வரிசையை நம்ம பார்க்குறோம்ல, சிரிச்ச முகத்தை. எனக்கு 6ல் ராகு, 6ல் ராகு வரும்போது கரெக்டாக 6 வயசில் ஆயா 6ஆம் இடத்தில் ஆய கருங்கோள் வீராய் இருக்க மேவும் அவன் திசை பேராய் வரினும். ஐயா அடிக்கடி சொல்லுவார், திசா புத்தி வச்சு தான் பலன் சொல்லணும்னு. பலமுள்ள சகோதரம் நீராய் உயிர் விடியும் நேமியோர் அறிய. என்னுடைய 2 தம்பிங்களும் செத்தது எங்களுக்கு தெரியாது. அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அந்த ஊர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு அளவுக்கு போகிறாங்க, நாங்கள் வேறு ஊரில் இருக்கோம், அந்த ஊரில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது. எங்கள் தம்பி செத்தது எங்களுக்கு தெரியாது. நேமியோர் அறிய, ஊருக்கு தெரியுமா, நமக்கு தெரியாது. அதுதான் பாடல். 6ஆம் இடத்தில் ஆயக்கருங்கோல் வீராய் இருக்க மேவும் அவன் திசை பேராய் வரினும் பலமுள்ள சகோதரம் நீராய் உயிர்விடும் நேமியோர் அறியத்தானே. அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் மாமன் சொத்து அழிஞ்சு போகும். எங்கள் மாமனுக்கு நிறைய சொத்து இருந்தது. ராகு திசை ராகு புத்தியிலே அழிஞ்சிருச்சு. அம்மானின் இல்லம் நாஸ்தின்னு ஒரு பாட்டு இருக்கும் சுகநாடியில். 6ல் ராகு இருந்தால் அம்மானின் இல்லம், வீடு வாச இதெல்லாம் அழிஞ்சு போகும். ஜோசியர் ஆகிறதுக்கு நம்ம பல தடவை பாட்டு கேட்டிருக்கிறோம் பாருங்கள். ஆன கேந்திரத்தில் புந்தி, புதன் கண்டிப்பாக வேணும். இப்போ பாருங்கள், எங்கள் பேரனுக்கு 2ஆம் இடத்துல புதன். அப்போ எனக்கு எத்தனாம் இடமா வரும்? 10ங்களா? பார், கரெக்டாக சொல்கிறாரு. நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இப்போ அவன் புதன் திசையிலையும் பிறந்திருக்கான். அப்போ என்னை ஜோசியருங்கிறானா? அவன் கன்னி இலக்கணம் பேரன், 2ஆம் இடத்துல புதன். இப்போ புதன் திசை தான் நடக்குது. இப்போ 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல புதன் வந்துடுறாரா? ஆன கேந்திரத்தில் புந்தி. எங்கள் வீட்டுக்கு அறிக்கை லக்கணத்தில் புதன். எனக்கு 7ல் புதன் வந்துடுதா? எனக்கு 7ல் புதன். அப்போ நான் என் வேலையை ஒழுங்காக செய்கிறேன்னு அர்த்தம். ஏங்க, அப்போ தாங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வேலையை. இப்போ நல்லா தறி ஓட்டுறவன் என்ன சொல்கிறாங்க, நீ இங்கேயே வேலை செய்ப்பா, இந்த வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அப்படி தானே? சரி, நாம் எல்லாம் சாமி கும்பிடும்போது பல தடவை சொல்லியிருக்கிறேன்,
நாம் நல்லா இருக்கணும்னு கும்பிடுறோம், நம்ம தொழில் நல்லா இருக்கணும்னு கும்பிடுறோம். ஐயா நல்லா இருக்கணும்னு கும்பிடணும், அவருடைய ஆரோக்கியம் நல்லான்னு கும்பிடணும். அதுக்கு மேலே அவருடைய வருமானம் நல்லா இருக்கணும்னு கும்பிடணும். அப்போ தான் நமக்கு சோறு போடுவார். அவருடைய வருமானம், ஆரோக்கியம், அவருடைய ஆயுள், அவருடைய குடும்பத்தார், இது பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் சந்தர்ப்பம் கிடைச்சா. அப்போ தான் நமக்கு நல்லது கிடைக்கும். பாருங்கள், நாங்கள்லாம் பள்ளிப்பாளையம் போகும்போது 6 மணி ஆகிடும், ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காது. அந்த காலத்தில் 28 வருஷம் 29 வருஷத்துக்கு முன்னே. இப்போ ஐயா ஒரு கட்டத்தை போட்டு 28 பாயிண்ட் கொடுக்குறாரு. நிகழ்ச்சி ஒன்று தான், எந்தெந்த விதமாக கொடுக்குறாரு பார்த்திங்க. அதை நம்மளால் தூக்கிட்டு போட முடியல, அதுக்கு பலன் சொல்ல முடியல நம்மளோட. பாருங்கள், இந்த மாதம் மார்கழி, அடுத்த மாதம் தை பிறக்குது. மக்கள் வருவாங்க, கஸ்டமர் நமக்கு வருவாங்க. என்ன வருவாங்க? அடுத்த மாதத்தில் நாங்கள் வீட்டுக்கு கால் போடுறோம், தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு அறியாமையில் வந்துடுவாங்க. செல்வராஜ், முக்கியமானது பேசிகிட்ருக்கேன். தை பிறந்தா வழி பிறக்கும், வீட்டுக்கு ஆள் போகிறோம், நல்ல நாள் கொடுங்க, கொடுத்துடாதீங்க. ஆமாம், அதுக்கு ஒரு பாட்டு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். கிரணம் வீசும் கிழக்கு தை மாதத்தில் முரணமாக முகில் மாடி கட்டிடில் மரணமே தரும் அக்னி பயம் உண்டாம், சரணம் பண்ணி தடுப்பது நன்மையே. ஜோசியரை ஆரம்பித்து 10 நாள் கூட ஆகலை, 94 தை மாதத்தில் கால் போட்டு அந்த வீட்டுக்காரங்க செத்து போயிட்டாங்க. இந்த பாயிண்ட்டு ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு கிடைச்சது. ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கழித்து தான், நாங்கள் வீடு கட்டும்போது தான் கிடைச்சது. கிரணம் வீசும் கிழக்கு தை மாதத்தில் முரணமாக முகில் மாலி கட்டிடில் மரணமே தரும் அக்னி பயம் உண்டாம். வீடு தீப்பிடிச்சிருங்க. இப்போ தான் அதான் தார்ஸ் போட்டு தானே கட்டுறோம், சிமெண்ட்டு போட்டு தானே. கேஸ் வெடிக்கும், கரண்ட்டு ஃபயர் ஆகும், ரூல்ஸ் வேறு, சேதம்தான். சரணம் பண்ணி தடுப்பது நன்மையே. கிரணம் வீசும் கிழக்கு தை மாதத்தில் முரணமாக முகில் மாலி கட்டில் மரணமே தரும் அக்னி பயம் உண்டாம், சரணம் பண்ணி தடுப்பது நன்மையே. அதாவது அவன் காலில் விழுந்து நாம் நிறுத்தணுமா, போட்டுறாதரா செத்து போயிடுவ. அது மாதிரிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அடுத்த மாதம் தை மாதங்கிறதுனால வருவாங்க. நாம் தான் மாசியில் போட்டுக்கலாம், இன்னும் நல்ல மாதம் இருக்குது போட்டுக்கலாம்னு சொல்லிடணும். அடுத்தது புதனா கேந்திரத்தில் இருந்தால் ஜோசியன்னு சொன்னேன். ஆன கேந்திரத்தில் புந்தி 2ஆம் வீட்டதிபதி நல்லா இருக்கணும். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எந்த ஜாதகத்துலேயுமே 2ஆம் வீட்டதிபதி குரு பகவான், புதன், இது 3மே நல்லா இருந்தால் தான் அவங்க ஜோதிட தொழில் நல்லா செய்ய முடியும். 2 நல்லா இருக்கணும். அவங்க பேச்சு திறமை நல்லா இருக்கணும், தெளிவான பேச்சு இருக்கணும். கலக்கல கசகசன்னு பேசக்கூடாது. ஒரு ஜோசியர்கிட்ட போனால் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது. என்ன ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் பேசணும். அதை விட்டுருவாங்க, எதோ பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது நாம் வர்ற கஸ்டமரை தொட வைக்கணும், எதுக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அதாவது ஒரு எம்எல்ஏ நேற்று வந்தார். அவர் முன்னாள் எம்எல்ஏ, 2001 2006 எம்எல்ஏவாக இருந்தார். இதுக்கு மேலே நீங்கள் எம்எல்ஏ ஆக முடியாது, குருதிசை வருது, லக்னாதிபதி உச்சம், மீன லக்னம், இந்த குருதிசை உங்களுக்கு வேலை செய்யாது. ஆவணியில் பிறந்தது இருக்குன்னு சொல்லி இந்த குருதிசை வேலை செய்யாது. இப்போ சனி திசை வந்திருக்கு, கண்டிப்பாக வேலை செய்கிறோம். நான் கட்சியை போய் சேர்ந்துக்கிறேன், நான் எதிலே போய் சேர்ந்துக்குங்க, கண்டிப்பாக பொறுப்பு கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னங்கன்னா,
குரு உச்சமடைஞ்சாலும் சில சமயத்தில் வேலை செய்யாது. என்னன்னு ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். எப்பவுமே சூரியனுக்கு பின்னால் உள்ள உச்சகரகம் பலன் தராது, தெரிஞ்சுக்குங்க. சகாதக நாடியில் இருக்கும், சின்ன புக்காக இருக்கும், உங்கள்கிட்ட இருக்குமில்ல, எழுதிட்டீங்களா? நான் படிக்கலைங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே படித்தது விஷயம். 28 வருஷத்துக்கு முன்னே, 30 வருஷம் இருக்கும். சூரியனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உச்சகரகம் தான் பலன் தரும், சூரியனுக்கு பின்னால் இருக்கிற உச்சகரகம் பலன் தராது அப்படின்னு ஜோதிட பாடல் சகாதவ நாடியில் இருக்குது. சரி, நேரம் கருதி மறுபடியும் சந்திப்போம். ரொம்ப நன்றி. பேர் ரத்தினம், ஊர் இளம்பிள்ளை, செல்போன் சொல்லல 99 44 78 10 68.